வீடியோவை பார்க்குற நீங்கள் நான் சொல்கிறத கம்ப்ளீட்டாக இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் காலேஜ்னு செம்மையாக படிச்சுட்டு வேறு லெவலில் நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு ஒரு அதிக சம்பளம் இருக்க ஜாபுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். அதில் கிடைக்கிற சம்பள பணத்தை செலவெல்லாம் போக பேங்க்கில் ஆர்டி எஃப்டி பிபிஎஃப்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது உங்கள் கிளாஸ்மேட் ஸ்கூல் காலேஜில் எல்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் பிலோ ஆவரேஜ் லெவலில் இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக உங்களுக்கு 40 வயசு ஆகும்போது மீட் பண்றீங்கன்னு வெச்சுப்போம். அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நீங்க மீட் பண்ண படிப்புல பிலோ ஆவரேஜா இருந்த ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒரு மில்லியனரா இருக்காருன்னு. இத தெரிஞ்சவுடன் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம், எப்படிடா இவன் ஒரு மில்லியனரா ஆனா அப்படின்னு வீட்டுக்கு வந்த பிறகு நெட்ல அவனை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. உங்களுடைய ஃப்ரெண்ட் படிப்பு எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு சாதாரண ஃபயர்மேன் ஜாப்ல தான் ஜாயின் பண்ணி இருக்காரு. அதுவும் ரொம்பவே ஆவரேஜான சேலரி பேக்கேஜ்ல. ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்து ஏரியால ஒரு லோக்கல் கம்பெனி வேற லெவல்ல growth ஆகி ஊரை சுத்தி பல பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அதுவும் எந்த விதமான கடன் லோன்னு யார்கிட்டயுமே வாங்காம பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றத நோட் பண்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே இந்த கம்பெனியோட வளர்ச்சியை யூஸ் பண்ணிட்டு நாமளும் பினான்சியலா grow ஆகலாம்னு எப்படியோ 1.5 lakh rupees ஃபேமிலி அப்புறம் அவருடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து அந்த கம்பெனி மேல தன்னுடைய காசை முதலீடு செய்யறாரு. இந்த ஒரு செயலை உங்க ஃப்ரெண்ட் செஞ்சதுனாலேயே அவர் அடுத்த 10 வருஷத்துல ஒரு ஃபயர்மேன் ஜாப்ல இருந்துட்டே ஒரு மில்லியனரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு. இந்த ஒரு ஸ்டோரியை நீங்க கேட்டவுடன் அடுத்து நீங்க யோசிக்கிற விஷயம், டே இதெல்லாம் நிஜத்துல சாத்தியமாகுமா, சும்மா ஒளரிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு ஸ்டோரி ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி எல்லாம் கிடையாது. பீட்டர் லின்ச்சோடைய ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புற பிகினர்ஸுக்குனே உருவாக்கப்பட்ட புக்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். அந்த ஒரு ஃபயர்மேன் எந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு இருந்தாருன்னு பார்த்தா டாம்பெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மேல தான் இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனலி ஒரு மில்லியனரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு. இதன் மூலமா நீங்க பணத்தை grow பண்ண பிசினஸ் தான் ஒரே வழின்னு இல்ல, பணத்தை வச்சே பணத்தை பக்காவா grow பண்ணலாம்னு புரிய வருது. இன்னைக்கான வீடியோல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு வொர்க்கிங் பர்சனா இருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல நம்ம கையில இருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஃபியூச்சர்ல என்னைக்காச்சும் ஆசை வரும். ஆனா உங்களுக்கு எந்த கம்பெனி மேல நாம இன்வெஸ்ட் பண்ணலாம், எது பெஸ்டான கம்பெனின்னு ஒரு குழப்பம் வரும். பேசிக்கா மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பக்காவா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நாமளே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க நாம அந்த கம்பெனியோட 3 வகையான ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். ஒன்னு இன்கம் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட் அண்ட் மூணாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோல நாம ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ஓரளவு புரிஞ்சுக்கிறது அப்படின்ற பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தா பாண்ட்ஸ் ஆர் சேஃபர் than பையிங் ஸ்டாக்ஸ். அதாவது கம்பெனி ஏ அப்படின்ற ஒரு டி-ஷர்ட்டை தயாரிச்சு விற்கிற பிசினஸ் ஆரம்பிக்க ஒருத்தருக்கு 10 lakh rupees தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். ஆனா இவர் தன் கையில இருக்க சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கம்பெனி ஆரம்பிக்க 10 lakh rupeesல பாதி 5 lakh rupees இவரே இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். சரிடா 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அப்படியே மீதி இருக்க இன்னொரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணா பிசினஸ் பக்காவா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா அப்போன்னு பார்த்து இவருக்கு மீதி இருக்க 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லாம போயிடுது. இதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கிறாரு. அண்ட் ஃபைனலி அவருடைய ஃப்ரெண்டான ராமன் ஒருத்தர் 5 lakh rupeesல 3 lakh rupees நானே தரேன்னு அவர் கையில பணத்தை கொடுத்துட்டு ஹெல்ப் பண்றாரு வித் பாண்ட் சர்டிபிகேட்டோட. பாண்ட் சர்டிபிகேட்னா ஒண்ணும் இல்ல, பேசிக்கா இந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்கும்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு 3 lakh rupees கடனா தரேன், இந்த காசை என் ஃப்ரெண்டு இந்த பர்டிகுலர் தேதிக்குள்ள தந்துடணும், அதுவும் இந்த குறிப்பிட்ட வட்டியோட தரணும்னு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. எனிவேஸ் இப்போ மீதி இருக்க 2 lakh rupees சந்தீப்னு இன்னொரு ஃப்ரெண்ட் அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. இதனால சந்தீப் இப்போ கம்பெனி ஏ உடைய 2 lakh rupees மதிப்புள்ள ஷேர்ஸ் எல்லாம் ஓன் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு ஷேர் உடைய விலை 1 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ கம்பெனி ஏ உடைய ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் பேசிக்கா சந்தீப் தான் ஓன் பண்ணிட்டு இருக்காரு. ஈக்விட்டி ஷேர்ஸ்னா ஒண்ணும் இல்ல, பேசிக்கா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அந்த கம்பெனியோட ஓனர் ஓன் பண்றது போக வெளியே இருக்க பப்ளிக் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓன் பண்ற அந்த ஷேர்ஸ் தான் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்கா ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ரெண்டு விதமா பிரிஞ்சு இருக்கும். ஒன்னு அந்த கம்பெனி என்ன மாதிரியான அசெட்ஸ் எல்லாம் ஓன் பண்றாங்க, ரெண்டாவது அந்த கம்பெனி என்ன மாதிரியான லயபிலிட்டிஸ் ஓன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அசெட் அண்ட் லயபிலிட்டினா என்னன்றத நாம ராபர்ட் கியோசாகியோட ரிச் டாட் புவர் டாட் புக்லயே பார்த்திருப்போம். அசெட்னா ஒரு கம்பெனி ஓன் பண்ற கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை சம்பாரிச்சு தரக்கூடிய பொருளை தான் அசெட்னு சொல்லுவாங்க. பேசிக்கா ஒரு கம்பெனி
ஓன் பண்ற பணம், ப்ராப்பர்ட்டி, ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ற மெக்கானிக் டூல்ஸ் எல்லாம் அசெட்னு சொல்லுவாங்க. லயபிலிட்டிஸ்னா ஒரு கம்பெனிக்கு எந்த விதமான லாபத்தையும் அந்த விஷயம் சம்பாரிச்சு தராது. அவங்க பினான்சியலா இம்ப்ரூவ் ஆக அந்த ஒரு விஷயம் தடையா இருந்துட்டு இருக்கும். அதாவது கம்பெனி ஆரம்பிக்க பேங்க்ல லோன் வாங்கி இருப்பாங்க, பல பேர் கம்பெனியோட பாண்ட்ஸை ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க, பல பேர் கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸை ஓன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இதையெல்லாம் நாம ஒரு கம்பெனியோட லயபிலிட்டிஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ நாம கம்பெனி ஏ உடைய பேலன்ஸ் ஷீட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் வாங்க. ஒரு டேப்லர் காலம் உடைய லெஃப்ட் சைடுல அசெட்னு போட்டுப்போம், ரைட் சைடுல லயபிலிட்டிஸ்னு போட்டுப்போம். கம்பெனி ஏக்கு என்னெல்லாம் அசெட் இருக்குன்னு பார்த்தா 10 lakh rupees மதிப்புள்ள டி-ஷர்ட்ஸ் ஸ்டாக்ல வச்சிட்டு இருக்காங்க. இத ஒரு அசெட்னு சொல்லலாம். ஆனா கம்பெனி ஓனர் பிசினஸ் ஆரம்பிக்க இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ 5 lakh rupees தான். மீதி இருக்க 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணது அவருடைய ஃப்ரெண்டான ராம் 3 lakh rupees கொடுத்தாரு, சந்தீப் 2 lakh rupees கொடுத்தாங்க. சோ கம்பெனி ஏ உடைய லயபிலிட்டி காலம்ல ராம் கொடுத்த 3 lakh rupees பாண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சந்தீப் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஏ உடைய 2 lakh rupees மதிப்புள்ள ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினார்ல, அதையெல்லாம் ஈக்விட்டின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மூணாவது லயபிலிட்டி என்னன்னா, கம்பெனி ஏ உடைய ஓனர் இந்த டி-ஷர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண தன்னுடைய 5 lakh rupees முதல்ல இன்வெஸ்ட் பண்ணார்ல, அதையும் ஒரு கம்பெனியோட லயபிலிட்டி லிஸ்ட்ல சேர்க்கறாங்க. இதை எப்படிடா லயபிலிட்டி லிஸ்ட்ல வைக்கிறது, அது அவருடைய பணம் தானே அப்படி கேட்டா, இந்த விஷயத்தை லீகலி பார்த்தா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் ஒரு பணத்தொகையை இன்வெஸ்ட் பண்ணா அதை லயபிலிட்டி லிஸ்ட்ல தான் சேர்க்கணுமா. இப்போ கம்பெனி ஏ உடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது கம்பெனி ஏக்கு அசெட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 10 lakh rupeesக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் லயபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அதுவுமே 10 lakh rupeesக்கு இருக்கு. இன் கேஸ் இந்த கம்பெனி ஏ 10 lakh rupees மதிப்புள்ள டி-ஷர்ட்ஸ் மார்க்கெட்ல லான்ச் பண்ண பிறகு வெறும் 3 lakh rupeesக்கு மட்டும் தான் டி-ஷர்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வியாபாரம் ஆச்சுனா, ஐ எம் சாரிங்க, கம்பெனி லாஸ் ஆகிருச்சு, நீங்க வேற என் கம்பெனில லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாம் ராம் கிட்டையும் சந்தீப் கிட்டையும் சொல்ல முடியாது. மார்க்கெட்ல டி-ஷர்ட்டை வித்து வந்திருக்க 3 lakh rupees ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து பாண்ட் சர்டிபிகேட் வச்சிருக்க ராம் கிட்ட தான் பணத்தை கம்பெனி ஏ உடைய ஓனர் செட்டில் பண்ணுவாரு. சோ நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நாளைக்கே அந்த கம்பெனி லாஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆனா நீங்க அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம அந்த கம்பெனியோட பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனாலுமே பாண்ட்ஸை ஓன் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசை கம்ப்ளீட்டா செட்டில் பண்ண பாப்பாங்க. சோ பாண்ட்ஸ் ஆர் சேஃபர் than ஸ்டாக்ஸ். ரெண்டாவது பிரின்சிபல் என்னன்னு பார்த்தா, செக் த லிக்விடிட்டி ஆஃப் அசெட்ஸ். அதாவது மார்க்கெட்ல இருக்க கம்பெனி ஏ கிட்ட 10 lakh rupees மதிப்புள்ள அசெட் இருக்குன்னு வெச்சுப்போம். இன்னொரு பக்கம் கம்பெனி பி ன்னு இன்னொரு கம்பெனி கிட்ட 8 lakh rupeesக்கு மட்டும் தான் அசெட் இருக்குன்னு சொன்னா, ஆப்வியஸா ஒரு பிகினர் இன்வெஸ்டரா இருந்தா கம்பெனி ஏ கிட்ட தான கம்பெனி பி விட அதிக அசெட் இருக்கு, சோ நான் கம்பெனி ஏ மேலேயே இன்வெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தான் கம்பெனி பி உடைய பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது கம்பெனி பி கிட்ட 8 lakh rupees மதிப்புள்ள காசுக்கு என்னெல்லாம் அசெட் வச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த கம்பெனி ஒரு ஜுவல்லரி ஷாப். சோ ஆப்வியஸா அவங்க அசெட் எல்லாம் 8 lakh rupeesக்கு கோல்டு மாதிரியான வேல்யூபிளான மார்க்கெட்ல அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே யார்கிட்ட வேணா விக்கிற மாதிரியான பொருளா தான் இருக்கும். சிம்பிளா கம்பெனி ஏ உடைய மேனுஃபேக்சரிங் டூல்ஸ் அண்ட் டி-ஷர்ட் அசெட்ஸை விட கம்பெனி பி உடைய அசெட்ஸ் எல்லாம் லிக்விடிட்டியோட இருக்கு. லிக்விடிட்டி அசெட்னா ஒண்ணுமே இல்ல, எந்த ஒரு அசெட் மார்க்கெட்ல எப்ப வேணா ஈஸியா வித்து ரெடி கேஷ் இன்ஸ்டன்ட்டா கிடைக்குமோ அதை தான் லிக்விடிட்டி அசெட்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் நீங்க கம்பெனி பி மாதிரியான லிக்விடிட்டி அதிகமா இருக்க அசெட்டை கொண்ட கம்பெனியை சூஸ் பண்ணி அந்த கம்பெனியோட பாண்ட்ஸ்ல உங்களுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி லாஸே ஆனாலும் லிக்விடிட்டி இருக்க அசெட்டை எல்லாம் வித்தாச்சும் அந்த கம்பெனி பாண்ட்ஸை வச்சிட்டு இருக்க உங்ககிட்ட பணத்தை சீக்கிரமே செட்டில் பண்ண பாப்பாங்க. மூணாவது பிரின்சிபல் என்னன்னு பார்த்தா, பை ஸ்டாக்ஸ் இஃப் மார்க்கெட் வேல்யூ இஸ் லெஸ் than இன்ட்ரின்சிக் வேல்யூ. உதாரணத்துக்கு கம்பெனி சி ன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வெச்சுப்போம். அந்த கம்பெனியோட அசெட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 10 lakh rupeesக்கு இருக்கு. அதுவும் அந்த அசெட்ஸ் எல்லாமே கோல்டாகவும் இருக்குதுன்னு வெச்சுப்போம். இன்னும் சொல்ல போனா அந்த கம்பெனிக்கு லயபிலிட்டியா பேங்க் லோன் இல்ல, பப்ளிக் கிட்ட எந்த பாண்ட்ஸும் வெச்சுக்கல. இந்த கம்பெனி சி உடைய 10 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் per ஷேருக்கு 2 rupees என்ற விலையில இருக்குதுன்னு வெச்சுப்போம். இப்போ ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூனா ஒண்ணுமில்ல, ஒரு கம்பெனி எவ்வளவு அசெட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்கோ அதோடைய வொர்த் என்ன அப்படின்றத இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில கம்பெனி சி உடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது கம்பெனி சி ஓன் பண்ற அசெட்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தா 10 lakh rupees இருக்கு. இப்போ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, டோட்டலா ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுல ஒரு ஷேர் உடைய விலை எவ்வளவா இருக்கோ அந்த பிரைஸ் அமௌண்ட்டை டோட்டல் ஷேர்ஸோட
மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சரை ஒரு கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா கம்பெனி சி உடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவா இருக்குன்னு செக் பண்ணனும்னா கம்பெனி சிக்கு டோட்டலாவே 10 lakh ஷேர்ஸ் இருக்கு அண்ட் ஒரு ஷேர் உடைய விலை 2 rupeesனு இருக்கு. சோ 10 lakh ஷேர்ஸ் into 2 rupeesனு போட்டா 20 lakh rupees ஆன்சரா வரும். இதுதான் கம்பெனி சி உடைய மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு ஷேர் உடைய விலை 3 rupeesனு இருந்தா 10 lakh ஷேர்ஸ் into 3 rupeesனு போட்டா 30 lakh rupees ஆன்சரா வரும். இதுதான் கம்பெனி சி உடைய மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. எனிவேஸ் இப்போ கம்பெனி சி உடைய ஆக்சுவல் இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்தா இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட மார்க்கெட் வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இது மாதிரியான கம்பெனிஸ் உடைய ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இன் கேஸ் அந்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸா அவங்களால உங்க பணத்தை செட்டில் பண்ண முடியாது. இது ஏன்னா நீங்க வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸ் உடைய வேல்யூ எல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருக்க அசட் உடைய வொர்த் வந்து கம்மியா இருக்கிறதுனால இது நடக்குது. ஆனா இன் கேஸ் கம்பெனி சி உடைய ஒரு ஷேர் பிரைஸ் 2 rupeesனு இல்லாம less than 1 rupees அதாவது 90 பைசேக்கு இருந்துச்சுன்னா கம்பெனி சி உடைய மார்க்கெட் வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்னா 10 lakh ஷேர்ஸ் into 90 பைசேன்னு போட்டா 9 lakh rupeesனு ஆன்சரா வரும். இதுதான் கம்பெனி சி உடைய மார்க்கெட் வேல்யூவா இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் வேல்யூவையும் இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் கம்பேர் பண்ணா மார்க்கெட் வேல்யூ அதிகமா இருக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது. சோ நீங்க இது மாதிரியான கேஸ்ல இருக்க கம்பெனிஸ் உடைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா சப்போஸ் அந்த கம்பெனி லாஸே ஆனாலும் அசட் உடைய வொர்த் அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமா இருக்கிறதுனால ஆப்வியஸா அந்த லாஸ் ஆன கம்பெனி உங்க பணத்தை எப்படியாச்சும் செட்டில் பண்ணிர பாப்பாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் வாரன் பஃபட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா இந்த ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்றதின் மூலமா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்க ரிஸ்க் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதெல்லாம் சரிடா, இது மாதிரியான கேஸ் கொண்ட கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட்ல ரியாலிட்டில இருக்குமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா மார்க்கெட்ல இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஆனா அதுக்கு நாம நிறைய கம்பெனிஸ் உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் தெரிய வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேட்டர்சன் யூடிஐ அப்படின்ற யுஎஸ்ஏவை சேர்ந்த ஒரு ட்ரில்லிங் கம்பெனி இருந்துச்சு. இந்த கம்பெனியோட அசட்ஸா என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தா ட்ரில்லிங்க்கு தேவைப்படுற 350 எக்யூப்மெண்ட்ஸ் தான் அசட்டா இருந்துச்சு. இந்த அசட் அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் உடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2.8 பில்லியன் டாலர்ஸ்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எல்லாம் வச்சு மார்க்கெட் வேல்யூவை கால்குலேட் பண்ணா 1 பில்லியன் டாலர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ நீங்களே பார்க்க முடியுது இந்த கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கு. சோ 2001ல மார்க்கெட்ல இந்த கம்பெனி ஒரே லாஸா ஆகிட்டு இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் வரல. சோ ஸ்டாக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரின்சிபலை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாலாவது பிரின்சிபல் பி வேர் ஆஃப் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். அதாவது நீங்க கம்பெனி பி என்ற 8 lakh rupeesக்கு கோல்டு அசட்டா வச்சிட்டு இருக்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா இன்னொரு பக்கம் கம்பெனி டி என்ற இன்னொரு ஒரு கோல்டு கம்பெனியோட அசட்டோட மதிப்பு 12 lakh rupeesக்கு இருக்கு. ரெண்டு கம்பெனிஸ்க்குமே டோட்டலாவே 8 lakh ஷேர்ஸ் அவைலபிளா இருக்கு. அத லயபிலிட்டில மென்ஷன் பண்ணி இருக்காங்க. இந்த ஒரு கம்பேரிசனை பார்த்த உடனே நாம எல்லாருமே கம்பெனி டிக்கு தான் அதிக அசட் இருக்குன்னு கம்பெனி டி மேல இன்வெஸ்ட் பண்ண நினைப்போம். ஆனா கம்பெனி டி உடைய பேலன்ஸ் ஷீட்டை இன்னும் டீப்பரா அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும் கம்பெனி டி கிட்ட என்னெல்லாம் அசட் இருக்குன்னு பார்த்தா வெறும் 4 lakh rupeesக்கு மட்டும் தான் கோல்ட் அசட்டா இருக்கும். மீதி இருக்க 8 lakh rupees முழுக்க முழுக்க இன்டான்ஜிபிள் அசட்டா இருக்கும். இன்டான்ஜிபிள் அசட்னா ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு கம்பெனி டி தன் பிராண்டை ப்ரோமோட் பண்ண ஒரு பாப்புலர் ஆக்டர் கிட்ட காசு கொடுத்து பிராண்ட் அம்பாசிடரா மாத்தி அவங்கள டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க 8 lakh rupees சம்பளமா தராங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பிராண்ட் அம்பாசிடர் இந்த பிராண்ட் எப்படிலாம் தன் ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ண சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி டிவி ஆட்ல நடிச்சு ப்ரோமோட் பண்ணி கொடுப்பாங்க. சோ பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கம்பெனிக்கு லாபத்தை சம்பாரிச்சு தர ஒரு விஷயம். இதனால பிராண்ட் அம்பாசிடரை டோட்டல் அசெட் காலம்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா நாளைக்கே இந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனா பிராண்ட் அம்பாசிடரை வித்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பணத்தை செட்டில் பண்ண முடியாது. சோ லாபத்தை தரும் ஆனா அதை விற்கலாம் முடியாது. அப்படின்ற இது மாதிரியான அசெட்டை தான் இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்லுவாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனில இது மாதிரியான கேஸ் எல்லாம் இருக்கான்னு கேர்ஃபுல்லா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கான வீடியோல சொன்ன சில விஷயங்கள் பீட்டர் லிஞ்ச் உடைய ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற புக்ல இருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு பிகினரா இருந்தா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல மணி மேக் பண்ணணும்னு ஆசை இருந்தா உடனே எல்லாம் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. முதல்ல ஷேர் மார்க்கெட் உடைய கான்செப்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. தானா உங்களுக்கு சில நுணுக்கங்கள்
விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கே அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிய வரும். நீங்க இந்த பீட்டர் லின்ச்சோடைய ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட்டை இபுக் ஃபார்மேட்ல இங்கிலீஷ்ல படிக்கணும்னு ஐடியா இருந்தா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிகினருக்கு தேவைப்படுற ஷேர் மார்க்கெட் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.